அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் பை பூபதி. இந்த இதில் பார்க்குறப்ப என்ன இது பார்க்குறோம் அப்படின்னா, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இருக்கை அமைப்பு அப்படின்ற இதில் டாப்பிக்கில் இருந்து ஒரு 5 கணக்குகள் நம்ம பார்ப்போம். முதல் இடத்தினை பாருங்கள். அகிலன், நிலவன், வளவன், முகிலன், விமலன் மற்றும் மாறன் ஆகியோர் வட்ட வடிவில் சமதூரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளனர். அதுக்கான பிக்சர் மட்டும்தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். யார் யார் அப்படின்லாம் நான் போடல. சும்மா பிக்சர் வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வட்ட வடிவ டேப்பில் பிக்சர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட் இடத்துல பாருங்கள். முகிலன் வளவனுக்கு நேர் எதிர் ஆகவும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னது? முகிலன் வளவனுக்கு நேர் எதிர் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முகிலன் உட்காந்துருக்காரு அப்படின்னா முகிலன் இவருக்கு நேர் எதிர் அப்படின்னா இவருக்கு நேர் எதிர்னா இதுதான். அப்போ இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வளவன் அப்படின்றவர் உட்காந்துருக்கார். அதுதான் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மற்றும் முகிலனுக்கு இடப்பக்கமாக இரண்டாவதாக உள்ளனர். முகிலன் இருக்கார் பாருங்க, அங்கேருந்து தான் முகிலன் விமலனுக்கு இடப்பக்கமாக இரண்டாவதாக அமர்ந்துள்ளனர். அதாவது முகிலன் பார்த்தீங்க அப்படின்னா விமலனுக்கு இடப்பக்கமாக, விமலன் பார்த்தீங்க அப்படின்னா என்னது லெஃப்ட் சைடில் இரண்டாவதாக உள்ளார் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ரெண்டாவது அப்படின்னா இங்கிட்டிருந்து அவருக்கு இங்கிட்டு தான் வரும். அப்படின்னா என்னது? இது 1 2 ரெண்டாவதாக இருக்கார். அப்போ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விமலன். அப்போ விமலனுக்கு இடப்பக்கமாக, அதாவது விமலனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யார் உட்காந்துருக்கா அப்படின்னா ரெண்டாவதாக முகிலன் உட்காந்துருக்காரு. சரிங்களா? இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முகிலனுக்கு ரைட் சைடில் ரெண்டாவது இடத்துல விமலன் இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். முகிலனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக விமலன் இருப்பார் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே 1 2 அப்போ ரெண்டாவது இடத்துல விமலன் இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விமலனை வச்சு இது பண்ணியிருக்காங்க. விமலன் ரெண்டாவது இடத்துல முகிலன் இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மாறனுக்கு நேர் எதிரே நிலவன் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறனுக்கு நேர் எதிரே, மாறன் இங்கே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம். இவருக்கு நேர் எதிரே அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த இதுதான் நேர் எதிர் அப்படின்றது. இவருக்கு நேர் எதிராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலவன் இருக்கார் அப்படின்றாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அகிலனுக்கு வலப்பக்கத்தில் முகிலன் உள்ளார். அகிலனுக்கு வலப்பக்கத்தில், அதாவது வலப்பக்கத்தில்னா என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கூட பாருங்கள். ரைட் சைடு இங்கிலீஷ்லேனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேச்சு வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அப்படின்றதுக்காகத்தான் இங்கிட்ட இங்கிலீஷ்லேயும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். மூணாவது என்னது? அதாவது முகிலன் இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் அகிலன். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா முகிலன் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரைட் சைடில் முகிலன் இருக்கார், இந்த சைடில் முகிலன் இருக்கார் அப்படின்னா இந்த இது யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகிலன் உட்காந்துருப்பார். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அகிலன் இந்த சைடில் தான் முகிலன் உட்காந்துருக்காப்புல. அது அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இது விமலனுக்கு அருகில் நிலவன் அமரவில்லை. விமலன் இங்கே இருக்காப்புல. அருகில் பார்த்தீங்க அப்படின்னா வளவன் மாறவன் தான் இருக்காங்க. நிலவன் இல்லை. அப்போ கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்போ உட்காந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா யார் யார் எங்களுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறத வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் எடுத்தோன்னே பாருங்கள். விமலனுக்கு இடப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார்? விமலன் இங்கே இருக்கார். விமலனுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு யார் இருக்கா? விமலனுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? விமலன் இங்கே இருக்காப்புல.
விமலனுடைய லெஃப்ட் சைடு அப்படின்றது இந்த சைடு தான் வந்து லெஃப்ட் சைடு. யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறன். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, மாறன் தான் வந்து ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள், வளவனுக்கு வலப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார்? வளவன் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்கார். வளவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வளவனுக்கு கொடுக்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்க, இதுதான் ரைட் சைடில் வந்து நிலவன் வந்து உட்காந்துருக்காப்புல. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகிலனுக்கும் விமலனுக்கும் இடையில் அமைந்திருப்பவர் யார்? முகிலன் வந்து இங்கே இருக்காங்க, விமலன் வந்து இங்கே இருக்காப்புல. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாறன் தான் வந்து இருக்காப்புல. அப்போ மாறன் தான் வந்து ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், அகிலனின் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் அமைந்திருப்பவர்கள் முறையே. கடிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இது வந்து இப்படி தான் வந்து சுத்தம், இந்த சைடில் இருந்து தான் வந்து சுத்தம். அப்போ இங்கிட்டிருந்து வரவங்களை எல்லாத்தையுமே எடுக்கணும். அகிலன் அப்படின்றது இங்கே இருக்குது. அகிலன் அப்படின்னா சுற்றுமுறை அப்படின்னா நிலவன், ஃபஸ்ட் ஒருத்தனை நிலவன், அடுத்து வளவன், அடுத்து விமலன், அடுத்து மாறன், அடுத்து கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகிலன் அப்படின்ற இதில் வந்து வரும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒருத்தனை வந்து நிலவன் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நிலவன் இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மற்றது எதுவுமே இல்லை. அப்போ 2வது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கத வந்து நீங்கள் அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே ஈஸியாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் தமிழில் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அந்த வடப்பக்கம் இடப்பக்கம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஸுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும் கொஸ்டின்ஸு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் அண்டு லெஃப்ட் எந்த சைடு யார் உட்காந்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, வாங்க அடுத்த சம் வந்து போவோம். இப்போ இந்த சம் வந்து பாருங்கள், இனியாவுக்கும் சரண்யாவுக்கும் இடையில் அமர்ந்திருப்பவர் இடையில் ரம்யா அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனியா இங்கே இருக்கார், இனியாவுக்கும் சரண்யாவுக்கும், அப்போ இங்கே சரண்யா போட்டுருவோம். சரண்யாவுக்கும் இடையில் அமர்ந்திருப்பவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா. அப்போ இங்கே இனியாவுக்கும் இவருக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அடுத்தது வந்து பார்த்துங்க, காவ்யாவுக்கு இடப்பக்கம் ஓவியா அமைந்துள்ளார். காவ்யாவுக்கு இடப்பக்கம் ஓவியா அமைந்துள்ளார். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியா லெஃப்ட் சைடு டு த காவ்யா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓவியாவுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஓவியா இன்டிமேட் லெஃப்ட் டு த காவ்யா. அப்போ காவ்யாவுக்கு இடப்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் உக்காந்துருக்கா அப்படின்னா ஓவியா உக்காந்துருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து யார் வருவா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காவ்யா இங்கே உட்காந்துருக்காங்க. காவ்யாவுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னா ஓவியா. காவ்யா அங்கனுக்குள்ளே போட்டான் அப்படின்னா இந்த சைடில், அதாவது இட சைடு, அதாவது லெஃப்ட் சைடு, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஓவியா இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டேன். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், ரம்யா ஓவியாவிற்கு வலப்பக்கம் 3ஆவதாக உள்ளார். ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 3ஆவது ஓவியா ரம்யாவில் இருந்து 3ஆவது பிளேஸில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் வந்து ரம்யா ஓவியாவிற்கு வலப்பக்கம் 3ஆவதாக உள்ளார் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்னது, ரம்யா இஸ் தேர்ட் டு த ஓவியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
பின்ன நம்ம போட்டது வந்து கொஞ்சம் தப்பாக வருது. ஒன்று, 2, 3, 4, 5 இங்கே 6 பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த பெர்சன் வந்து இல்லை அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியாவிற்கு 3வது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா 3வதாக இருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவிற்கு என்னது லெஃப்ட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வதாக ஓவியா இருப்பார். ஓவியாரினுடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வதாக ரம்யா இருக்கணும். அப்படின்னா வந்து பாருங்கள் 1, 2, 3வது பிளேஸில் ரம்யா இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியா இருப்பார். அப்போ முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரண்யாவிற்கு இடப்பக்கம் காவியா அமர்ந்துள்ளார். சரண்யாவு இங்கே இருக்காங்க. சரண்யாவுடைய லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்கா, காவியா இருக்கா. அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கேள்வியை வந்து பார்ப்போம். இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினில் இருந்து யார் யார் எங்கெங்கன்னு உட்காந்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து கேள்வியை வந்து பாருங்கள். மொதல் கேள்வி, ரம்யாவிற்கும் ஓவியாவிற்கும் இடையில் இருப்பவர் யார்? ரம்யா அங்கே இருக்கா, ஓவியா வந்து இங்கே இருக்காங்க. இவங்களுக்கும் இடையில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனியா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது இனியா. அடுத்து வந்து பாருங்கள், இனியாவுக்கு உடனடி வலப்பக்கம் இருப்பவர் யார்? அதாவது இனியாவுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஹூ இஸ் இன்டிமேட் த ரைட் சைடு டு இனியா? எங்கே இருக்காங்க? இனியா இங்கே இருக்குது. இனியாவினுடைய ரைட் சைடில் வந்து யார் இருக்கா? ரைட் சைடு அப்படின்னா இது. அப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடில் வந்து யார் இருக்கா? ஓவியா இருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியா. தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஓவியாவிற்கும் சரண்யாவிற்கும் இடையில் யார் இருக்கா? ஓவியா அங்கே இருக்கான், சரண்யா அங்கே இருக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் வந்து யார் இருக்கா? காவியா அப்படின்றது இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியா. ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவிற்கும் வலப்பக்கம் 2வதாக இருப்பவர் யார்? ரம்யா இங்கே இருக்குது. ரம்யாவினுடைய வலப்பக்கம் 2வதாக இருப்பவர் யார்? அதாவது வந்து பார்த்திங்க ரம்யாவினுடைய ரைட் சைடில் வந்து செகண்ட் பர்சன் யார் அப்படின்றாங்க. ரம்யா அங்கே உட்காந்துருக்கா. ரைட் சைடுனா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வரும். ரைட் சைடில் வந்து செகண்ட் பிளேஸு, இது 1வது, இது 2வது. அப்போ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவியா. அப்போ இதுதான் வந்து செகண்ட், இது வந்து ஆன்சர். கடைசி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியாவிடம் இருந்து இடப்புறம் உள்ளவர்களின் வரிசை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. காவியாவில் இருந்து இந்த இருக்குது காவியா, இதில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியவங்கள வந்து சீக்வன்ஸாக வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கள சீக்வன்ஸாக எழுதுங்க. அதாவது முதல் வந்து பார்த்திங்கன்னா ஓவியா, அடுத்து இனியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, அடுத்து சரண்யா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியா அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எங்கள் ஓவியா ஆரம்பிக்குதா? ஓவியா 2 இடத்துல வந்து இருக்குது, 2வதுலேயும் 4வதுலேயும் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் இனியா, அப்போ 2வதுல தான் வந்து இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2வது தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சிட்டிங்ஸில் உட்காரக்கூடியதை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேட்குறதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் புரியலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? சரி, அடுத்த சம் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் வந்து சி என்பவர் ஏ மற்றும் ஈக்கு இடையில் உள்ளார். சி என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் இடையில் உள்ளார். அப்போ சி என்பவர் யாருக்கு இடையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் இடையில் வந்து இருக்கார். இவரை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன்.
இவரை வந்து என்னென்னு வச்சுக்கிறேன்னா இ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பாருங்கள், பி என்பவர் டி மற்றும் எஃப்க்கு இடையில் உள்ளார். அப்போ இது வந்து பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்கார் அப்படின்ட்டாங்க. அப்போ டிக்கும் எஃப்க்கும் வந்து இடையில் பி இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டேன். அடுத்தது வந்து பாருங்கள், இ மற்றும் டிக்கு நேர் எதிரே உள்ளனர். இக்கு வந்து பார்த்தீங்க இயும் டியும் நேர் எதிரில் இருக்காங்க. அப்போ கரெக்டு விட்டுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடி பலப்பக்கம் எஃப் உள்ளார். பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி இருக்கார். எஃப்க்கு லெஃப்ட் சைடில் பி வந்து இருக்கார். ஆமாம், ரைட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே உட்கார வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சிக்கு உடனடி வலப்பக்கம் இருப்பவர் யார்? சிக்கு, அதாவது ரைட் சைடு ஆஃப் டு சிஆர், ரைட் சைடில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சிக்கு ரைட் சைடு யார் இருக்கா? ஏ இருக்கா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ. அடுத்து வந்து பாருங்கள், செகண்ட் ரைட், ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரைட் சைடு வந்து யார் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏ இதுதான் வந்து ரைட் சைடு. இதில் வந்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? 1 2. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பி. அப்போ ஆன்சர் வந்து பி. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லனா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கு தான் இங்கிலீஷில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருங்க. அடுத்து வந்து பாருங்கள், பிக்கு நேர் எதிரே இருப்பவர் யார்? பிக்கு வந்து நேர் எதிரே, பிக்கு நேர் எதிரே இருக்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி. எஃப்க்கு நேர் எதிரே இருப்பவர் யார்? எஃப்க்கு நேர் எதிரே இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்கு உடனடி இடப்பக்கம் உள்ளவர் யார்? அதாவது ஈக்கு லெஃப்ட் சைடே வந்து யார் இருக்கா அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்கா? எஃப் வந்து இருக்கார். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப். அவ்வளோதாங்க. அதாவது நீங்களே ஒரு பொம்மை மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி கூட வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட இதில் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனை வந்து ஈஸியாகவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு அப்படின்றத ஈஸியாக பண்ணிடலாம். இங்கிலீஷில் இருக்கிறதா வந்து படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஆன்சர் வந்து பண்ணிட முடியும். தமிழில் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இது சொல்லாதனால, நம்ம பேச்சு வழக்கில் இருந்தது இல்லாதனால டக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்னால் டக்குன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? சரி, வாங்க அடுத்த சம் வந்து பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் வந்து பாருங்கள், ABCDEF ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். பி ஆனவர் எஃப்க்கும் சிக்கும் இடையில் உள்ளார். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பி வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா எஃப்க்கும் சிக்கும், அதாவது இதை வந்து நான் எஃப்னு வச்சுருக்கிறேன், இதை வந்து சின்னு வச்சுக்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பி ஆனவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். அடுத்து வந்து பாருங்கள், ஏ ஆனவர் ஈக்கும் டிக்கும் இடையில் உள்ளார். ஏ வந்து யாருக்கு இடையில இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கும் ஈக்கும் இடையில இருக்கார். அப்போ ஏ ஆனவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிக்கும் ஈக்கும் இடையில இருக்கார். அப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இ அண்ட் டிக்கும் இடையில இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், எஃப் ஆனவர் டிக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இங்கிலீஷில் வந்து பாருங்கள், டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து எஃப் இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது? ஏ. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து தப்பாக போட்டேன். அதாவது ரெண்டாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா 2க்கு இடையில வந்து இது இருக்குது. அப்போ இதை மாற்றிட்டோம் அப்படின்னா டிக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் இருப்பார். அப்போ டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து எஃப் இருப்பார், இங்கே வந்து இ இருக்கும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும்.
அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம உட்கார வச்சிட்டோம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கதை வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டோம். வேறு எதுவுமே கொடுக்கல, அதனால் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாருங்கள், அவங்க கேள்வி கேட்குறது, ஏக்கும் எஃப்க்கும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? ஏக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டி. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? பிக்கும் சிக்கும் இடையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்போ ஆன்சர் இது 2, எவரும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்கு வலப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார்? அதாவது ஈக்கு ரைட் சைடு, ஈயோட இந்த இருக்குது, இவரோட ரைட் சைடில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி இருக்கார். ரைட் சைடில் வந்து யார் இருக்கார் அப்படின்னா சி. அப்போ ஆன்சர் வந்து சி. ஈக்கு வந்து லெஃப்ட் சைடு இந்த இருக்காங்க இ, இவரோடைய லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்கா? ஏ. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே டக்கு நம்ம ஆன்சரை வந்து டிக் பண்ணிடலாம். தமிழில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா இங்கிலீஷை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கிலீஷில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக அடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க அடுத்த சம் வந்து பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் வந்து பாருங்கள், 5 மாணவர்கள் அவர்களுடைய ஆசிரியருடன் வட்ட மேஜையில் அமர்ந்துள்ளார். சமமான இடைவெளியில் உட்காந்துருக்கார் ஆசிரியரோட. ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள், ராம் என்பார் ரஹீம் என்பாரின் நேர் எதிரில் இருக்கார். ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேர் எதிரே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமுக்கு நேர் எதிரே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஹீம் அப்படின்றவர் இருக்கார். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ராகுல் என்பாருக்கு வலப்புறமாக 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். இங்கிலீஷில் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ராமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுலுடைய ரைட் சைடில் ராம் வந்து 2வது பிளேஸில் இருக்கார். சரிங்களா? அவ்வளோதாங்க, ஈஸியாக புரிஞ்சா. அதாவது ராகுல் இருக்கார் பார்த்தீங்களா, ராகுலுக்கு ரைட் சைடில் 2வது இடத்துல ராம் இருக்கார். அப்போ இங்கே வந்து 2வது இடம், இது வந்து மொதல் இடம். அப்போ இவங்க வந்து இங்கே யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் வந்து இருப்பார். ராம் இங்கே இருக்காராங்க, ராம் இங்கே போட்டேன். அடுத்தது வந்து என்ன பண்ணிருக்காங்க, ராகுலுக்கு ரைட் சைடு இதுதானங்க இது லெஃப்ட் சைடு வரும். ரைட் சைடு அப்படின்னா இதுதான் வந்து ரைட் சைடு, ராகுலுக்கு ரைட் சைடு. ராகுலுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் இருப்பார். அப்போ 2 இங்கே 1, அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுலுடைய உட்காந்துருப்பார். அப்போ ராகுலுடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் வந்து உட்காந்துருக்கார். அவ்வளோதாங்க, போட்டேன்னா அந்த இது முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் இது வந்து பாருங்கள், ராபின் என்பார் ராகுல் என்பாருக்கு நேர் எதிரே உள்ளார். ராபின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் எதிரே இருக்கார் அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸுக்கும் நான் போட்டேன், இவருக்கும் போட்டேன், இதுக்கும் போட்டேன். நேர் எதிரே அப்படின்றப்ப இதுதான் வந்து நேர் எதிரே இருக்கும். அப்போ இதுதான் வந்து நேர் எதிர். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ராபின், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா ராகுல் நேர் எதிரே வந்து இருக்கார். அடுத்தது வந்து பாருங்கள், ரோஹன் என்பாருக்கு உடனடி 2 புறத்தில் அமர்ந்துள்ளார். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹனுக்கு லெஃப்ட் சைடில் ராபின் இருக்கார். ரோஹன் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை. அப்போ இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹனாக வந்து இருப்பார். ரோஹனுக்கு லெஃப்ட் சைடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு, இது வந்து ரோஹனுக்குடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடதுபுறத்தில், அதாவது லெஃப்ட் சைடு உடனடி லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ராபின் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம போட்டது வந்து செட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு.
சாரி, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் போட்டேன், இங்கே ராகுல்னே போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் தப்பாக போட்டிருந்தேன், அதனால தான் நம்மளுக்கு வந்து வரல. ரெண்டே பேரில் வந்து ஒரே வாட்டி போட்டு விட்டேன், அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ராபின் ராகுலுக்கு, அப்போ ராகுல் வந்து இந்த இருக்கார், அப்போ ராகுலுக்கு நேர் எதிரே வந்து இங்கே வந்து என்ன இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபின் வந்து இருப்பார். அப்போ கரெக்ட். அடுத்தது வந்து பாருங்கள், ராபினுக்கு உடனேட்டி லெஃப்ட் சைடில் வந்து ரோஹன் இருப்பார். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹன் அப்படின்றவர் வந்து இருப்பார். ரோஹன் வந்து லெஃப்ட் சைடு, இவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபின் இருப்பார். கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ அடுத்தது வந்து இவர்களின் ஆசிரியரான ரமேஷ் வட்டமேஜையில் அமைந்துள்ளார். அப்போ இவருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் ஆசிரியர் ரமேஷ் அப்படின்றவர் வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து உட்கார வச்சிட்டேன், எல்லாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸில் வந்து நான் உட்கார வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி, ராம் மற்றும் ரோஹன் இருவருக்கும் இடையில் அமர்ந்திருப்பவர் யார்? ராம் இங்கே இருக்காங்க, ரோஹன் வந்து இந்த இருக்கார். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபின். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபின். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ராம் என்பார் அமர்ந்திருப்பது. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷுக்கு இந்த சைடு வந்துடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பாருங்கள், ரமேஷுக்கு லெஃப்ட் சைடு, ரமேஷ் வந்து இந்த இருக்கார், ரமேஷனுடைய லெஃப்ட் சைடில் ராம் இருக்காரா? முதல் எடுத்தோடனே நம்மளுக்கான ஆன்சரே வந்து கொடுத்துட்டாங்க. சாரி, ரமேஷுக்கு லெஃப்ட் சைடு, ரமேஷ் வந்து இங்கே இருக்காப்புல, ரமேஷனுடைய லெஃப்ட் சைடு தானேப்பா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு, லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்கார்? ராகுல் இருக்கார். அப்போ இது வராது. அடுத்தது வந்து பாருங்கள், ராபினுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கார். ராபின் வந்து இங்கே இருக்காப்புல, ராபினுடைய ரைட் சைடு அப்படின்னா இந்த சைடு வரும். ராபினுடைய ரைட் சைடில் ரோஹன் இருக்காப்புல, அப்போ இதுக்கும் வராது. அடுத்து வந்து பாருங்கள் அப்படின்னா ராபினுக்கு லெஃப்ட் சைடு, ராபின் இருக்காப்புல, ராபினுடைய லெஃப்ட் சைடில் ராம் இருக்காப்புல, ராம் தான் உட்காந்துருக்காப்புல. அப்போ இது 3வது தான் நம்மளுக்கான ஆன்சர். லாஸ்ட் இதையும் செக் பண்ணி பார்த்தலாம். ரஹீமுக்கு ரைட் சைடு, ரஹீம் தான் இருக்காப்புல, ரஹீமுடைய ரைட் சைடில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, ராபினுடைய இடப்புறத்தில் அமர்ந்துள்ளார். அடுத்து வந்து பாருங்கள், ரமேஷ் மற்றும் ரஹீம் இருவருக்கும் மேஜை மையத்தில் உள்ள கோண அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோண அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் வந்து இங்கே இருக்கார், ரஹீம் வந்து இங்கே இருக்கார். சரிங்களா? அவருக்கு இருவருக்கும் இடையே உள்ள கோண அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரமேஷ் மற்றும் ரஹீம் மேதை மையத்தில் உள்ள கோண அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கோண அளவு எப்படி போடுறது அப்படின்றத வந்து பாருங்கள். முதல் எடுத்தனே வந்து பாருங்கள், இந்த ராம் அண்டு ரஹீம் அப்படின்ற இதை வந்து எடுத்துக்கோங்க. ராம் அண்ட் ரஹீம். ஏன் ராம் அண்டு ரஹீமை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ராமுக்கும் ரஹீமுக்கும் தான் நேர் எதிரே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதைத்தான் வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா கோண அளவாக வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து பாருங்கள்,
ரஹீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ரஹீம் ராம் என்பதற்கு நேர் எதிரே தான் உள்ளது. அப்போ இந்த இதுதான் வந்து நம்ம கோண அளவில் எடுக்கணும். ஏன் கோண அளவில் வந்து கோண அளவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, கோணத்தினுடைய வட்டக்கோணம் பகுதி வந்து இப்படி தான் வந்து வரும். இதில் இருக்கக்கூடிய அளவு தான் வந்து எவ்வளவு அப்படின்னா, இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய அளவு வந்து நேராக இருக்கணும், கிடைமட்டமாக இருக்கணும். அப்போ கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரஹீமுக்கு கிடைமட்டமாக இருக்கக்கூடியது ராம் அண்டு ரஹீமுடைய இது தான் வந்து கிடைமட்டமாக இருக்கும். அப்போ இதனுடைய இதை தான் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ ராம் அண்ட் ரஹீம் அப்படின்றவங்கள வந்து எடுத்து வரோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடில் இப்படி ஒன்று போகுது, இங்கே இருக்கக்கூடிய ரமேஷனுடைய அளவு தான் வந்து கேட்குறாங்க. ரமேஷோடைய அளவு வந்து இப்படி போகும், சரிங்களா. அப்போ வந்து இது வந்து நல்லா விரிஞ்சு இருக்குது. விரிஞ்சு இருக்கக்கூடிய கோணம் வந்து எதுவோ அதுதான் வந்து ஆன்சர். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 120, சரிங்களா. அதில் கடைசிக்கான கொஸ்டினுக்கு வந்து திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்றது, எதுக்காக ராம் அண்டு ரஹீமை வந்து எடுத்தேன் அப்படின்னா, இங்கே வந்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் என்பார் ரஹீம் என்பாரின் நேர் எதிரே இருக்கார். அப்போ இதுக்கான நேர் எதிர். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் எதிர் அப்படின்றனால எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு ஒட்டக்கோண பகுதி அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து கிடைமட்டமாக இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு வட்டம் அப்படின்றத வந்து கொடுக்க முடியும். அப்போ இதுதான் வந்து வட்டமாக எடுக்கணும். ஏன் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபின் அண்டு ராகுல், இவங்க ராபின் அண்டு ராகுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா ரஹீம் அப்படின்றவர் ஒன்றில் தான் வராரு, நேர் எதிரே அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கிறனால கிடைமட்டமாக இருக்கிறனால ராம் அண்டு ரஹீமை தான் எடுக்கணும், இவங்களே எடுக்கக்கூடாது. ரஹீம் ஒரே ஒரு இதில் வந்துடுறாங்க, ராம் அண்டு ரஹீமில் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ராம் அண்டு ரஹீமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரமேஷ் வந்து இந்த சைடு வராரு, இந்த மாதிரி விரிஞ்சு வராரு. அப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிஞ்சு இருக்கிறனால விரிஞ்ச கோலத்தில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 120 அப்படின்றது தான் வந்து விரிஞ்சு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2. 60 வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகி போயிருக்கும், இந்த மாதிரி குறுகி இருக்கும். ஆனால் இங்கே வந்து குறுகி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் எங்கே இருக்கார், ராகுல் அண்டு ரஹீமுக்கு உள்ள இது வந்து அப்படின்னா 60 வரும், சரிங்களா. ஏன்னா குறிஞ்சு இருக்கிறனால இந்த சைடு குறிஞ்சு போனனால இந்த மாதிரி வரும். 90 அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடியது, ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 தான் இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கும். இதை வந்து கிடைமட்டம் அளவினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 180 தான் கிடைமட்ட அளவு. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் அண்டு ரஹீமுடைய கோண அளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 180. அதே மாதிரி ராபின் மற்றும் ராகுலினுடைய கோண அளவு எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 180. ஏன்னா இது ரெண்டுமே கிடைமட்டமாக இருக்கிறனால அவங்களுடைய கோண அளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 180 வரும். யாருக்கு, ராமுக்கும் ராகுலுக்கும் உடைய இது, அதுதான் வந்து 180. அதே மாதிரி ராபின் அண்டு ராகுல் அண்டு ராம் அண்டு ரஹீம் அப்படி அவங்களுடைய கோண அளவு கேட்டாங்கன்னா 180 அப்படின்றது வரும். ராகுலினுடைய கோண அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 60, இங்கிறது 180 வரும். அதே மாதிரி இவங்க ராபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 அப்படின்னு சொல்லி வரும். ரமேஷ் இதுக்கு வந்து கேட்குறது ரமேஷ் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய கோண அளவு 120. இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 120. அவ்வளோதாங்க, சரிங்களா. அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்முகள் வந்து உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இதவே வந்து பாருங்கள். இங்கிலீஷில் இருக்கிறத வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி என்ன பண்ணிடலாம்னா கேள்விக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.